சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள். ஓம் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, உன் மீது பாசம் இல்லாமல் இருந்த உன் துணை இப்பொழுது உன்னோடு சேர்ந்து வாழ நினைக்கிறார். அதற்கான காரணத்தை நான் இப்பொழுது சொல்கிறேன், அதை முழுமையாக கேள். உன்னை விட்டு அவர் பிரிந்து சென்று விட்டார். அவருடைய வாழ்க்கையில் மகிழ்ச்சி அதிகமாக இருக்கும் என்று அவர் சென்று விட்டார். உன்னோடு ஏற்பட்ட கருத்து வேறுபாடு அவரை பிரித்து சென்றது. அவருடைய மனம் உன்னிடம் இருந்து பிரிந்து சென்றது. இப்பொழுது அவர் நினைக்கிறார், ஏன் பிரிந்து சென்றோம், எதற்காக பிரிந்து சென்றோம் என்ற எண்ண ஓட்டங்கள் அவரை மனதில் சிதறடித்துக் கொண்டிருக்கிறது. அவர் யார் பேச்சை கேட்டு சென்றார் என்று அவருக்கே தெரியவில்லை என்று சொல்கிறார். வாழ்க்கையில் இவையெல்லாம் நடக்குமா என்பதை அவர் நினைத்தார். ஆனால் இப்பொழுது அதையெல்லாம் நடந்து கொண்டு இருக்கிறது. அவர் சுற்றியுள்ள அனைவரும் அவரை கைவிட்டு விட்டனர். இப்பொழுது என்ன செய்வது என்று கிணற்று தவளையைப் போல தவிக்கிறார். சுற்றி திரிந்து சுகமாக வாழலாம், வாழ்க்கையை மகிழ்ச்சியாக வாழலாம் என்று நினைத்த அவர் உன்னை விட்டு சென்றார். ஆனால் இப்பொழுது அவருடைய சுற்றமும் அவருடைய உறவினரும் அவரை கைவிட்டு விட்டனர். இப்பொழுதுதான் தெரிகிறது உன்னுடைய பாசம் என்னவென்று என்று. உறுதியாக சொல்கிறேன், கண்டிப்பாக அவர் உன்னை தேடி வருவார். அவர் மனம் திருந்தி விட்டது. அவர் உன்னிடம் சேர்ந்து வாழ நினைக்கிறார். இதுதான் உண்மை. நம்பிக்கையோடு இரு. உன்னுடைய பிரார்த்தனையை ஒரு நாளும் வீண் போக விட மாட்டேன். நீ என்னையே நம்பிக்கொண்டு இரு. அவர் வந்து உன்னை அழைத்து செல்வார். உன் பாசத்திற்கு மிஞ்சிய மருந்து எதுவும் இல்லை என்பதை நீ மறந்து விடாதே. உன்னுடைய ஆழ்மனது அவரை நினைத்து கொண்டே இருக்கிறது. அதனால் உனக்கானவர் உன்னை தேடி வரும் நேரம் வந்துவிட்டது. உன் துணைக்கு இப்பொழுது உன்னுடைய அருமை புரிந்துவிட்டது. கவலைப்படாதே, நல்லதே நடக்கும். ஓம் சாய்ராம். நன்றி, வணக்கம்.